வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலையின் கீழ் இயங்கும் IGCSE பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்கள் வயது வரம்பு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எந்த விதமான பாடத்திலும் தேர்வு எழுதலாம். இதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு உலக அளவில் உள்ள பள்ளிகள் மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கப்படும். சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்த 11 வயது தக்சனா என்ற மாணவி மேடவாக்கத்தில் உள்ள ஸ்ரீ சைதன்யா பாத்வே பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் தான் படிக்கும் பள்ளியில் நடக்கும் சைல்டு ப்ரோடிஜி புரோகிராம் போன்ற பல்வேறு கற்றல் திறன் பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். இவரின் கற்றல் ஆற்றலை அறிந்த பள்ளி நிர்வாகம் உலக அளவில் நடைபெறும் IGCSE தேர்வுக்காக 100 நாட்கள் இவருக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்தனர். பயிற்சியை முடித்த மாணவி தக்சனா கடந்த மார்ச் மாதம் சென்னையில் நடைபெற்ற நேர்முக தேர்வில் பங்கேற்று 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இயற்பியல் பிரிவில் 3 நாட்கள் தேர்வு எழுதினார். இதில் மாணவி தக்சனா தேர்ச்சி பெற்றதுடன் 92% A+ பிரிவில் முதல் இடம் பிடித்து சாதனை படைத்தார். இளைய சாதனையாளர் என்ற உலக சாதனையையும் படைத்து அசத்தினார். இது மட்டுமல்லாமல் இவர் பரதநாட்டிய மாணவியாக 7 ஆண்டுகள் பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். தான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாக வர வேண்டும் என்பதை ஒரு லட்சியமாக கொண்டுள்ளார். மாணவி உலக சாதனை படைத்தது பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை தேடி தந்தது. IGCSE மேத் 10th கிரேடில் வந்துட்டு 92% எடுத்தேன். இதுக்கு ஃபுல் கிரெடிட் வந்து என்னோட பிரின்சிபல் மேம், என்னோட இன்சார்ஜ் மேம், அப்புறம் என் கிளாஸ் டீச்சர்ஸ் தான். எப்போ டவுட் கேட்டாலும் எனக்கு எப்போவுமே அவைலபிளாக சொல்லி தருவாங்க. அப்புறம் நான் ஏஜ் 11 வந்துட்டு ஃபிசிக்ஸ் கேம்பிரிட்ஜ் IGCSE 10th கிரேடில் எழுதிட்டு 92% அதே மாதிரி வாங்கினேன். இதுலேயும் எனக்கு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் கிடச்சிச்சு. எப்போவுமே என்னோட மேம் சொல்வாங்க, உன்னால் முடியும்னு நினச்சேன்னா எது வேணால் உன்னால் செய்ய முடியும்ன்ட்டு. இந்த மாதிரி அந்த என்கரேஜிங் வேர்ட்ஸ்னால தான் என்னால் இதை பண்ண முடிஞ்சிச்சு. இது பண்ணுறதுனால எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நான் மிஸ் பண்ணலை. எல்லாமே நான் என்னோட நார்மல் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். என்னோட ஆனுவல் டேலையும் நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது இல்லாமல் நான் பரதநாட்டியம்லேயும் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறேன். அதில் நான் சலங்க பூஜையும் முடிச்சிருக்கேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் 126 அடி உயர கொடிக்கம்பத்தில் அதிமுகவின் கொடியேற்று விழா மற்றும் நலத்திட்ட உதவி விழா நடந்தது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி பங்கேற்றார். அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு உங்களிடத்தை நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம். நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக சாதிக்கலாம். அதிமுக எப்படி பாரதிய ஜனதா இருக்கலாம்? எப்படி போய் சேரலாம்? யாரு முதலமைச்சர் கேட்கிறார், சட்டமன்றத்தில் நான் எதிர்கட்சி வச்சு அமர்ந்திருக்கிறேன், முன் வச்சு அமர்ந்திருக்கிறேன். அவர் எனக்கு எதிர்த்து மாதிரி அமர்ந்திருக்காரு. உடனே என்னை கேட்கிறார், எப்படி பாரதியோட கூட்டணி வைக்கலாம்? நீ 2030 கூட்டணி வைக்க மாட்டேங்க, எப்படி வைக்கிறீங்க? எங்க கட்சி இல்லையா? யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். உனக்கே எழுத்து வருது, உனக்கே கோபம் வருது, ஏன் உங்களுக்கு பயம் வருது? நம்ம கட்சிங்க அப்படி பதட்டப்படுற. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு விட்டால் கடந்த 4 ஆண்டு காலத்திலே இவர் செய்த ஊழல் அம்பலப்படுத்திவிடும் பயம். அதனாலதானே நீ சட்டமன்றத்தில் கேட்கறீங்க. இன்னொன்னு சொல்றாரு, திமுக கூட்டணி வளவாய்ந்த கூட்டணியா? வளவாய்ந்த கூட்டணி திமுக கூட்டணியா? தாயிலே பொறுத்து பாருங்கள். அண்ணா திமுக தான் வளவாய்ந்த கூட்டணியாக அமையும். 2026 ஒரு கூட்டணி அமைச்சருக்கே உன்னால பொறுக்க முடியல. இன்னும் பல கட்சிகள் எங்களோடு வந்து இணைகிற பொழுது தாயாளர்களே நடுவடிக்கு போய்விடுங்க. உலக யோகா தின விழா ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி காந்தி திடலில் யோகா முன்னோட்ட திருவிழா நடைபெற்றது. இதை மத்திய சுகாதார இணையமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் துவக்கி வைத்தார்.
விழாவில் முதல்வர் ரங்கசாமி, கவர்னர் கைலாசநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் ஆசனங்களை செய்து அசத்தினர். कोरोना का तो थोड़ा पेशेंट बढ़ रहा है, लेकिन सभी हमारा जो हेल्थ डिपार्टमेंट है, हमारे सभी स्टेट गवर्नमेंट है, उनके हेल्थ डिपार्टमेंट है, हम सभी लोग रेडी है, सभी तैयारी हमारी हो चुकी है. लेकिन मुझे नहीं लगता कि पहले जैसा कोरोना का प्रभाव जो था उतना बढ़ जाएगा. कंपलसरी मास्क अभी तो नहीं है, लेकिन जैसा होगा तो हमारे प्रधानमंत्री निश्चित रूप से सतर्क रहते हैं. वो उसके लिए जो भी निर्णय लेंगे, राज्य सरकारें अपने निर्णय ले सकते हैं, वो लेंगे. अभी वैसा मास्क वगैरह का कंपल्सन नहीं, लेकिन लोगों ने जब बाहर निकलते समय में मास्क पहनना चाहिए और ज़्यादा भीड़ जहाँ पर हो वहाँ जाने से थोड़ा रुकना चाहिए और हाथ धोना चाहिए, मुँह धोना चाहिए. अपना केयर सभी लोगों ने लेना चाहिए. நீலகிரி மாவட்டத்தில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. முதுமலை, மசினகுடி, ஊட்டி சாலை, கல்லட்டி வன சோதனை சாவடி அருகே நேற்று மாலை 2 இடங்களில் பாறைகள் விழுந்து சாலை சேதமடைந்தது. இதனால் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் கடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் குழந்தைராஜ், உதவி செயற்பொறியாளர் ராஜா, உதவி பொறியாளர் பிரகாஷ் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து வாகன போக்குவரத்திற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. சாலையை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலை ஊழியர்கள் ஈடுபட்டனர்.